சிவநாடா யூனிவர்சிட்டி SNU சென்னை ஒரு ஸ்டூடெண்டோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் வாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வேற யாரும் இல்லை, நான் தான். டே ஸ்காலர்ஸ்லாம் வீட்டிலேருந்து காலையில் கிளம்பி வருவாங்க. பட் நம்ம ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நிறைய பேருக்கு தெரியும் காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகி சாப்பிட்டு 8 o'clock கிளாஸ்னா 7:50 கிளம்பி போனால் கூட கரெக்டாக இருக்கும், டைமுக்கு போயிடலாம். போகிற வழியில் இருக்க அந்த ஃபவுண்டைன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். போகிற வழியில் கூட நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது, ரிஷப், ஸ்னோ கியூப்னு. அண்ட் எஸ், கிளம்பி 10 minutes கரெக்டாக டைமுக்கு வந்துட்டோம். சக்ஸஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பியூட்டிஃபுல் இல்லை. இங்க இருக்க கோர்சஸ் பத்தி எல்லாம் நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்லயே போட்டிருப்பாங்க. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. மேல இருந்து பாக்குற வியூவே அருமையா இருக்குல்ல. சரி, கிளாசிக் டைம் ஆயிடுச்சு, போது அங்க போவோம். இந்த வீடியோஸ் எதுவுமே கிளாஸ் ஹவர்ஸ்ல நான் டிஸ்டர்ப் பண்ணல, என்னோட ஃப்ரீ டைம்ல தான் நான் பண்ணேன். இதுதான் நம்ம கிளாஸ் ரூம். எப்படி இருக்கு உங்க queriesல கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேங்க, கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7.5 hours கழிச்சு ஈவினிங் 3:30 உங்களை மீட் பண்றேன். சென்னையில சம்மர் சீசன் பயங்கரமா இருக்கும். கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு 3:30 வெளியே வந்துட்டோம். அப்படியே திருப்பி நடந்து ஹாஸ்டலுக்கு போற வழியில எஸ் கிளாக் டவர். இதை நீங்க பல படங்கள்ல பாத்திருப்பீங்க, நிறைய மூவி ஷூட்டிங்ஸ்ல இங்க தான் எடுத்திருப்பாங்க. இந்த கிளாக் டவர் தான் அது. ஈவினிங் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அங்க போவாங்க, ஜிம் போறவங்க போவாங்க. அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஹாபிஸ் எல்லாத்தையுமே பண்ணலாம். இப்படிதாங்க ஒரு ஸ்டூடெண்டோட டே இருக்கும். நன்றி.